அந்த காலம் 2 Corinthians 9 அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அந்த வரலாக வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிட்டு வரோம். அந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தில் போன வாரத்தில் பார்க்கும்போது சிலுவையை சுமக்கிறத பற்றி கூட பார்க்கணும். சும்மா கிடையாது, ஆசீர்வாதங்கள் ஒரு சைடில் மட்டும் ஒன்பேல வர்றது. அந்த சிலுவையினுடைய விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பி செய்யணும். எப்படி சொல்லுங்க, நாம் விரும்பி செய்யணும். என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தேர்ந்தெடுக்கும். God has given an opportunity to select what you want. கர்த்தர் எதையுமே உங்கள் வாழ்க்கையை திணிக்கிறது கிடையாது. அவர் சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறார். நீங்கள் வேணவா வேணாமா நீங்கள் தான் படிக்கணும். எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய. நோன்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வர வேண்டியது உங்களை தாண்டி போயிடும், அல்லது உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறாமல் கூட மாறி போயிடும். சில சமயம் சிலருக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் வேலை அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கா. ஒரு சிலருடைய வழிகள் சில சமயம் பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அதன் மூலமாக அவர்களுக்கு சந்திக்கிற அந்த அனுபவங்கள் கர்த்தர் மீட்ட காரியங்கள்லாம் புரிந்து கொண்டு போது அவர்கள் மற்ற மக்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்வாங்க பார்த்தீங்களா, அப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக. ஏன்னா அது வழியே தெரியாமல் ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் போகிற ஒவ்வொரு கடினமான பாதைகளுக்கு பின்னாகவும் கர்த்தரோட பெரிய நோக்கத்தில் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். அப்போ சிலுவையை சுமக்கணுமா இல்லையாங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். கர்த்தரும் உங்கள் மேலே சிலுவை தோளில் வச்சு கஷ்டப்பட்டு தூக்கன்னு சொன்னேன். ஏசு சிலுவை எட்டிக்கிட்டு வரும்போது வழியில் பிடிச்சி தூக்க வச்சாங்க, அதை தூக்க சொன்னேன். இன்னைக்கு இன்னொரு பகுதியை பார்க்க போகிறோம். இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது கர்த்தர் 2 Corinthians 9 அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்றாரு, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கப்படுவன் உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். இங்க அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல கொடுக்கணும் வர இடத்துல கிவிங். இது வரும் பணத்தை பற்றி இது மட்டும் இல்லை. எதெல்லாம் கர்த்தருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற நேரமோ பணமோ காலமோ பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய வேலையோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் டைமோ எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கணும்னா விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல. நாட் ஆன் ஃபோர்ஸ்ஃபுல். ஃபோர்ஸ் பண்ணி உங்களை எதாவது செய்ய வச்சா உங்களுக்கு கோபம் தான் வரும். உண்மை தானே? உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லி பாருங்கண்ணா. ஏன் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தான் செஞ்சாலும் சொன்னால் முடியாது. நேரில் 2 தடவை முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே. ஏன் அதை பண்ண முடியல? ஏன்னா போன வாரம் சொல்ல இல்லையா, இந்த கர்த்தருடைய வழிகள் அவங்க பார்வையில் ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் அது உத்தமமான பாதை. அதை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த உலகம் கரைப்படுத்தி வைத்திருக்கிறது, அது பரிசுத்தமானதை ஏற்றுக்கொண்டதில்லை. நீங்கள் வந்து பாருங்களேன், நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போறீங்க வச்சுக்கோங்க. நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் போனால் எங்கேயும் டக்குன்னு உட்கார மாட்டீங்க. உட்காரலாமா வேணாமா, அழுக்கு ஒட்டுமா ஒட்டாது. இந்த இடத்துல உட்கார்ந்தா நம்ம சேஃப்டியாக இருப்போம். சேர் அதுவும் கிடையாதா? அதுக்கு முன்னாடி அதே வீட்டில் சாதாரணமாக போய் உட்கார நீங்கள், அதாவது உங்கள் வீட்டில் சாதாரணமாக உட்கார்ற ஆள் நைட்டி போட்டிருந்தா, இல்லை லுங்கி கட்டியிருந்தா, இல்லை பர்முடாஸ் போட்டிருந்தா உட்கார ஆட்டிடியூடுன்னு இருக்குல்ல, அது வேறு. அது எங்கேயோ பார்த்துருவோம், அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு நல்ல ஒரு நீட்டாக ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு போட்டு ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஒயிட் எல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே மனசு பதறும், எங்கடா உட்காரணும். ஏன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, இப்போ என் மனசு பதறுது. ஏன் மனசு பதறுதுன்னு சொன்னால், நான் உட்காந்தா என் உடம்பு இந்த ட்ரெஸ்ஸு அழுதாயிடக்கூடாது, இந்த ட்ரெஸ் எனக்கு அழுதாயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எப்படியாவது நான் உட்கார இடத்துல நல்ல இடமா தெரிஞ்செடுத்து உட்கார நினைக்கிறேன். நீ அது ஏன் வருது? அந்த கான்செப்ட். இப்போ தெரிஞ்செடுத்த இப்போ சூஸ் பண்ணி உட்கார்றேன். முன்ன அப்படி கிடையாது, கண்டெடுத்து உட்கார்ந்தேன். அதனால கர்த்தருக்குள்ள வாழ்றவங்க, கர்த்தருடைய வார்த்தையில் நடத்தப்படுறவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த விதமான பாதிப்புகள் பெருசாக இருக்காது. யோசிப்பாங்க, செய்யறதுக்கு முன்னாடி
ஏன் இப்ப செய்யறாங்க அப்படின்னா, கர்த்தருக்குள் வேர் விடாததுனால, கர்த்தரோட உறவுல பலனடையாததுனால, கர்த்தரை அறிகிற அறிவுல வளர முடியாமல் இருக்கிறதுனால தான் தடுமாறாங்க. இது பெரும்ப கஷ்டமானா அப்படிலாம் கஷ்டமெல்லாம் கிடையாது. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்கனாலே கர்த்தருடைய ஆவியான உள்ள வேலை செய்யும். இந்த மனுஷனுடைய காது கேட்க மாட்டேன்னு சொல்லும், ஆனா உள்ள இருக்கிற ஆவி இந்த வார்த்தையை ஏற்றுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய சாய் எல்லாம் தான் உள்ள இருக்கிற மனுஷன் இருக்கிறான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வான். ஆனா இந்த புத்தி ரோமர்கள் 8 ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக எப்பயுமே போர் செய்யும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே தான், எல்லாருக்கும் ஒரே பாடுதான். என்ன, நீங்க கடந்து வந்துட்டீங்க, அவங்க இன்னும் கடக்கல. கடந்து வராதனால போராடிட்டு இருக்கிறாங்க. கடந்து வந்தவங்க பலன் அடிச்சு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சீக்கிரமா வருவாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்து டென்ஷன் ஆகி உங்க உடம்ப கட்டுக்காரு. கர்த்தரையில் ஒப்பு கொடுக்கும். அவரிடத்துல ஒப்பு வித்ததை அண்ணாள் வரை காக்க. இன்னைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். உடம்பு அப்படிப்பட்ட வழக்கமா இருக்கு. எல்லாமே திறந்து ரோட்ல போட்டாங்க என்ஜாய் அப்படின்னு. அதனால எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு தெரியும். லோத்துக்கு தான் தெரியும். பச்சை பசைன்னு போய் பார்த்துட்டு படாத பாடு பட்டுட்டு மனைவி வரைக்கும் இழந்துட்டு தனியாக வந்து அந்த சூழ்நிலை எப்ப தெரியும்? பாடுகளும் கஷ்டங்களும் வேதனை மத்தியில் பாதையில போகும்போதுதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. இப்ப பார்க்கும்போது நல்லா இருக்கும். எங்கே போய் மாட்டிக்கிட்டு வேதனை நாட்டில் அனுபவிக்கும் போது நம்ம அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு ஒருவேளை இன்னைக்கு அறிவுறுத்திட்டு இருக்கலாம். அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ற வேண்டிய விஷயம் தான். எதையாவது நேரத்தையோ காலத்தையோ உங்களையே கர்த்தருக்குன்னு கொடுக்கணும்னாலும் வேற வழி இல்லை அப்படின்னு கொடுக்கறது இல்லை. சொல்லிட்டாங்களே அதுக்காக கொடுக்கறது இல்லை. சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை. வேண்டாம் வெறுப்பா கொடுக்கறதில்ல. கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிச்சு கொடுக்கறதில்ல. ஆனா அவனவன் சொல்லுங்க, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் தன் மனதிலே நியமித்தபடி. எல்லாம் சொல்லுங்க, நியமித்தபடி. நீங்க தான் முடிவு பண்ணணும். யூ ஆர் தி டிசைடிங் பர்சன். அப்புறம் கர்த்தர் ஏன் உங்களை அப்படி வேல்யூ பண்றாரு, ஏன் அப்படி ஹானர் பண்றாருன்னு சொன்னா, உங்களுக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரெண்டாவது, மனுஷன் எப்படி உண்டாக்கியிருக்காரு போனவங்கள பார்த்தோம், அவரை மாதிரி உண்டாக்கிட்டார். பிரச்சனை எங்கன்னா, கடவுள் மனிதனாக வந்தார், மனுஷனை கடவுள் மாதிரி வச்சுட்டார். கடவுளை போலவே மனுஷனை உண்டாக்கிட்டார். இப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா கடவுளின் சாயலிலே வாழ்கிற மாம்சத்தில் இருக்கிற மனுஷன். அவர் கடவுள் உள்ள வந்து வாழ்றாரு, அவரை மாதிரியே உண்டாக்கிட்டார். அவர் எப்படிப்பட்டவர்? ஆவியான தேவன். அவர் யாரு? ஆவியாய் இருக்கிற தேவன். மனுஷன் எப்படி உண்டாக்கினாரு? மண்ணில் உண்டாக்கிட்டு அவன் மேல தன்னுடைய உயிரை ஜீவனை ஊதினார். அப்பதான் அவன் ஜீவன மனுஷன். இப்ப அந்த ஆவியோட மனுஷன் தேவனுடைய ஆவியோடு கலந்திருக்கணும்னு தான் கர்த்தர் உண்டாக்குனார். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரோடு இசைந்து இருக்க முடியலையோ, அவரோட ஐக்கியப்பட முடியலையோ, அந்த மனுஷனுக்குள்ள ஆவி இன்னும் ரட்சிக்கப்படலை அல்லது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள முழுசா வரல. நம்ம பிள்ளை ரட்சிக்கவே படல அப்படின்னு பார்க்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை உறவுல தடுமாறிட்டு இருக்காங்க. உறவுகள் கட்டி எழுப்பப்படும். விசுவாசமாய் காத்திருக்கும், விசுவாசமாய் அர்ப்பணிப்போம். என்ன நடக்கவே இல்லைன்னு என்ன மனம் உடைஞ்சு போயிடும். ஐயா என்ன எப்படி நடக்குதுன்னு. இங்க என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்ககிட்ட எப்படி சொல்றாரு? விசனமாய் அல்ல. விசனமாய்னா கஷ்டப்பட்டுக்கார வேண்டாம் வெறுப்பா. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஒரு மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? போன வெறியா கூட்டு வச்சு 4 மிதி மிதிக்கலாம் போல தெரியும், அடிச்சு வெளுத்துடலாம் போல தெரியும். யோசிங்க. கர்த்தர் எப்படி சொல்றாரு? உங்களுக்கு என்ன சொல்றாரு? விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. அதுல உங்களுக்கு என்ன லாபம் வருது, எவ்வளவு பெனிஃபிட் அறிவீங்க, அதனால என்ன மாற்றம் வருது? If you are spending an hour in a mobile, you must be gained something out of it. டைம் பாஸ்க்காக பண்ணீங்கன்னா அந்த டைம் பாஸ் வந்து பெரிய மாற்றம் உண்டாக்காது. அப்புறம் லைஃப் ஓவரா பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு எண்டு வரும், அதை குறித்தா எவ்வளவுதான் பார்ப்பாங்க. ஒரு காலத்தில் அவங்களுக்கே விரக்தியாகும், வெறுப்பாயிடும். என்னடா என்னமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் கூட இருக்கவங்களாம் ரேஸ்ல ஓடி முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இவங்க பின்தாங்கிறாங்கன்னு வரும்போது யோசனை வரும். சில சமயம் அவங்கள வெறுத்து போய்
எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, எனக்குமே இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, பிள்ளைகள் யோசிக்கிறாங்க, வாய் விட்டு சொல்றது இல்லை. You need to understand that ரியாலிட்டி என்னன்னா அவங்க மனசுல யோசிக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்றது இல்லை, அவங்க வித்தியாசம். பிள்ளைங்க வந்து ஹைட் அண்ட் சீக்கெல்லாம் கிடையாது, சொன்னோம்னா அங்கே பிடிச்சிக்குவீங்க. நீங்க வாய் விட்டு சொன்னா அங்கே பிடிச்சி கொட்டியை கொடுத்துக்கிறீங்க, அதனால சொல்றது உங்ககிட்ட. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த பெயின் பாதை என்னன்னு. கண்டிப்பாா எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும். கர்த்தர் வந்து இங்க கொடுக்க விஷயத்தை பத்தி பேசுறாரு. அவனவன் 2 Corinthians 9:7 அவனவன் விசலமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமிக்கப்படியே கொடுக்கிறான். உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமா இருக்கிறார். ஏன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி உற்சாகமாய் கொடுக்கிறவன் ஏன் ஒரு மைண்ட் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறான்னா, காட் என்ன சொல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கர்த்தருக்கு எது ரொம்ப பிடிக்குதுன்னா அவர் கேட்காமே நீ கொடுக்குறது. ஒரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா கூட காணிக்கையே போட்டீங்கன்னா, காணிக்கை பற்றி மெயினாக பேசுது, காணிக்கையே போட்டீங்கன்னாலும் கூட பாஸ்டர் சொல்றாரு, இல்லை பாஸ்டர் வீட்டில் வந்து கேட்பாரு, இல்லை அவங்க கேட்பாங்க. நாங்கள் காணிக்கை பற்றி பேசுறது இல்லை சபையில். காணிக்கை கொடுங்கன்னு யாருக்குமே கேட்கறது, கொடுத்தீங்களா இல்லையா? உண்மையிலே சொல்லுங்க, சபையில் வரக்கூடிய காசு கணக்கு எனக்கு தெரியவே தெரியாது. நான் காசு கணக்கு பார்க்கறதே இல்லை. ஒரு சில சமயம் நம்ம விசுவாசிகள் யாரும் ஒருத்தர் உட்காந்து மொத்தமாக எண்ணி போய் பொருள் வாங்கிட்டு வருவாங்க. கிறிஸ்மஸ் இருக்கும், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு அல்ல விபிஎஸ். நான் காசுக்கு பின்னாடி உட்காரதே கிடையாது, காசை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அவர் உண்டாக்கினா அவருடைய ஆலயம் அவர் பராமரிப்பார், அவ்வளோதான். உங்களையும் அவர் தான் பராமரிக்கிறார். நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட நிறைவாய் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு நிறைவு வந்தா உங்களை தடுக்கிறது எது இல்லையா? அங்கே சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுது, வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தால் அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். வாரி இறைக்கணும். சொல்லுங்க, வாரி. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? வரணும், எல்லாத்தையும் வலிக்கணும், மூட்டை கட்டணும், மேலே உட்காந்துக்கணும். அது வந்து பண ஆசை. வேத சொல்லுது பண ஆசை எல்லாத்தையும் நிற்கும். ஏப்பா பண ஆசையை பற்றி நம்ம பேசுகிறவங்க நம்ம இருக்கிறோம். நமக்கே 1000 தேவை இருக்கு, ஒரு நல்ல வீடு கிடைக்கணும், ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடு வாங்கணும்னா லட்சக்கணக்கில் ஆகும், கோடிக்கணக்கில் ஆகுது. வீடோட கட்டினா 1 கோடியாக வேணுமையா? ஒரு சென்னைக்குள்ள ஒரு வீட்டை வாங்கி வீட்டை கட்டணும்னா அதுக்கு எனக்கு நிர்வாகம் இல்லாமல் இருக்கேன். எங்கே வாழ்வது, சுற்றுறது, கட்டுறது, மூட்டை கட்டுறது. நான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கிறதுல உங்களால் விதைக்க முடியணும்னா எங்கே இருக்குது? ஒரு மூடை வச்சிருக்கிறவன் ஒரு மரக்கால் எடுத்து விதைக்கலன்னா அடுத்த அறுவடைக்கு எப்படி ரெடியாக வருது? விதைச்சாத்தான அறுவடை. ஒரு மூட்டை நெல்லி நானே சாப்பிடுவேன்னு சொன்னா விதை தானியம். அதனாலதான் காணிக்கை செலுத்தும் போது நம்ம காணிக்கையா பார்க்கறோம், விதையா நம்முடைய ராஜ்யத்துல விதைக்கிறோம். விதைக்கிறோங்கிற ஆட்டிடியூட் வந்துச்சுன்னா விதைச்சா அறுவடை இருக்கு. ரைட் தானே? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். விதையை உங்களுக்கு அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதிய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுறார். செயல்படுகிற விதங்களுக்குரிய பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமே, நல்லா கவனிக்கணும். நான் சம்பாதிச்சேன், என் ரத்தம், என் கஷ்டப்பட்டு, என் உழைப்பு, என் பாடு, நான் அவ்வளோ உழைச்சு என் பிள்ளையெல்லாம் வளர்த்தேன். சொல்றது நல்லா இருக்கு, டைலாக் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு கேட்கும்போது அம்மா நம்ம ரத்த பாடுபட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க. அது உண்மையும் கூட, அது உண்மையும் பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான். ஏன்னா ஒரு பிள்ளைகளை வளர்க்குறது அவ்வளோ பாடு. ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, அவங்க வாங்குற இடத்துல இருக்காங்க. நல்லா கவனிங்க, அவங்க வாங்குற இடத்துல பெற்றோர்கள் எந்த இடத்துல இருக்காங்க? கொடுக்குற இடத்துல இருக்காங்க. ஒரு இடம், ஒரு சூழ்நிலை வந்திருக்கு உங்களுக்கு. ஆசை ஆண்டவரே கொடுக்குறவங்களுக்கு நான் எங்கடா கொடுக்குறது? நான் எப்படி உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு? நான் எப்படி உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு? எனக்கு ஆண்டவர் கொடுத்தா நான் உனக்கு செய்ய போறேன்னு. எனக்கு ஆண்டவர் கொடுக்கலையே, இல்லை என்கிட்ட அப்படின்னு எத்தனையோ நான் பரிதவித்து இருப்பீங்க. ஏன்? ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்றது, உங்களுக்கு வேலைன்னா அந்த வேலையை கொடுத்தது தேவன், வருமானம்னா அந்த வருமானத்தை கொடுத்ததும் தேவன். அந்த வேலையை கொடுத்தாரு, வருமானத்தை கொடுத்தாரு, வருமானத்தை வர்த்திக்க பண்ணாராம். சும்மாலாம் கிடையாது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட், வேலையை விட்டே துரத்திடுறாங்க. இன்க்ரிமெண்ட் எங்கே போடுறது, ப்ரொமோஷன் எங்கே வர்றது? இது வரைக்கும் நீங்கள் வந்துகிட்டு இருக்கிறது தேவனுடைய தயவு.
சொல்றாரு, விதையை விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து சொல்லுங்க, விதையை கொடுக்கிறார். அதை என்ன பண்றாரா? பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணி கடைசியா சொல்ற உங்கள் மீதியின் விளைச்சலை வர்த்திக்கப்படும். மீதியின் விளைச்சல் எது? கர்த்தர் சொல்றாரு, செலுத்து, நீ அமைக்கி குலுக்கி சரிந்து விழுபடி நன்றாயாவது உங்க மடியில சொல்றாங்கல்ல, அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க. நீங்க வீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல விசுவாசிக்க என்ன விசுவாசிக்கிறீங்க? நான் ராஜ்யத்துல விதைத்தால் கர்த்தர் எனக்கு அறுவடை தருவார் விசுவாசிக்கிறீங்க, விதைக்கிறீங்க. இது பணத்தை பற்றியான விஷயம். நான் ஆண்டவராக இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஒப்பு கொடுத்தேன்னா என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். நான் சுவிசேஷத்தை சொன்ன அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். நான் யாருக்காவது ஜெபம் பண்ண அற்புத அடையாளங்கள் நடக்கும். நான் தேவனை அறிகிற அறிவுக்கு நேரம் அநேகரை நடத்த என்னை பயன்படுத்துவார் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை கொடுத்தா தான் அவர் உருவாக்கவே முடியும். குயவன் கையில மண்ணை கொடுத்தாச்சுன்னா நீங்க கிடையாது ஓனர். மண்ணா போய் கையில நின்னாச்சுன்னா உருவாக்குறவர் தான் ஓனர். அவர் உருவாக்குற போது நிறைய சமயங்கள்ல பின் பாயிண்ட் இருக்கும், பெயின் பாயிண்ட் இருக்கும், நிறைய உருவாக்குதல் நடக்கும். அப்பதான் ஒரு அழகான உருவத்தோடு வந்து நிற்கும். அது பாத்திரமா இருந்தாலும் சரி, ஒரு உருவமா இருந்தாலும் சரி. குயவன் அப்படித்தான் உருவாக்குறாரு. அது மாதிரிதான் கர்த்தர் வந்து உங்க கையில சில காரியங்களை கொடுக்கும் போது அவன் சும்மா கொடுத்துருவது கிடையாது. அப்படி கொடுக்கும்போது நீங்க கொடுக்கணும்னு இந்த வாழ்க்கை நல்லா கவனிங்க. 2 Corinthians 6 நினைக்கிறேன். ஒன்று Corinthians 6 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். 1 Corinthians 6 19 20 சேர்த்து வாசிங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். வாலிப பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சின்னவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனம் வாசிங்க. 19 வசனம் 1 Corinthians 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. அப்படி அந்த சரீரம் யாரோடது? தேவனுடைய. தேவன் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. தேவனுக்கு சொந்தமான சரீரம். சரீரத்தை யார் உருவாக்கினார்? மண்ணில் தேவனால் உருவாக்கினாரு. ஏன் தேவனுக்கு வந்து ஆதாமுக்கு கொடுத்தாரு? இந்த சரீரத்தை வேலையாக்க கொடுத்தாரா? அந்த மாதிரி இந்த சரீரத்தை கர்த்தர் சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் எனக்கு சொந்தம். என் உடம்பு, நான் என்ன வேணா பண்ணுவேன், எப்படி வேணா மேக்கப் போடுவேன், இதை வேணா பண்ணுவேன், எப்படி வேணா நான் கெட்டு போறேன், உனக்கு என்ன? இது ஆட்டிடியூடு. நீ யாரும் என்ன கேட்கக்கூடாது. அது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் நீங்களும் அப்படிதான் பண்ணீங்க. நான் அப்படி பண்ணேன், நீங்கள் எப்படின்னு தெரியல. நீ என்ன சொல்கிறதுனால கேட்குறது? நான் என் இஷ்டத்தை இருப்பேன் அப்படி ஏடா அப்புறமா வாழ்ந்து எப்போ காலேஜ் போனால் அப்போ தான் திரும்பினேன். அது வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக தோத்துட்டு தான் கிடந்தேன். காலேஜ் போகும்போது எல்லாம் எனக்கு பின்னாடி இருந்தவங்களாம் ஜெயிச்சு முன்னாடி போயிட்டு நான் தோற்று போயிட்டேன். அப்போ தான் கண்ணு தரஞ்சு அடப்பாவிகள். நான் வாழ்க்கையை பசங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக செலவழிக்க நினச்சிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் படித்து முன்னாடி போயிட்டு நான் தோத்துக்கிட்டே கிடக்கிறேனே. அன்னைக்கு தான் வெளிச்சம் வந்துச்சு, அன்னைக்கு தான் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு, அன்னைக்கு தான் காலேஜ் போனதுக்குள்ள படிக்க ஆரம்பித்தேன். விட்டு போன தோல்விகளை எல்லாம் காலேஜில் வந்து நிறைவு செய்து முன்னாடி போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யலாம். அப்போ எனக்கு புத்தி வராத வரைக்குமே, நான் அடிபடாத வரைக்குமே நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பேன். எப்போ எனக்கு உடம்புல காயம் வருதோ, எப்போ என் மனசில் காயம் வருதோ, எப்போ என் வாழ்க்கை சிதிலமடைந்ததை போல நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, அன்னைக்கு தான் தேவனுடைய தயவை குறித்து கொண்டாட ஆரம்பிப்பேன். இங்கே கர்த்தர் சொல்றாரு, இந்த உடம்பு உன்னோடது கிடையாது. இப்படி கேட்குறேன்னு ஒரு போதை பழக்கமோ வேற ஏதாவது ரீதியான காரியத்திலையோ என் சரீரத்தை அழிக்க எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்றான். எந்த காரியத்தையும் என் உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமையே கிடையாதுன்றார். அப்பட்டமா சொல்லணும்னா, நீ உனக்கு சொந்தமே கிடையாது, உன்னை படைத்தவருக்கு தான் சொந்தம். படைத்தவர் கையில் இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு.
தேவனுக்கு பிரியமாக ரோமர் 12 அதிகாரத்தை வாசிங்கன்னா, தேவனுக்கு என்ன பண்ண அந்த சரீரத்தை ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எப்படி இருக்கணும்னா, புத்தியுள்ள ஆராதனை இருக்கணும்னா உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுங்கிறார். முதல் 2 வருஷம் பாருங்க, ரோமர் 12 அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமா தேவனை ஆராதிச்சேங்க இன்னைக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் சரீரங்களை தேவனுக்காக அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு முறையும் ஏன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்? இந்த சரீரத்துல தான் எல்லா விதமான தீமையும் வருது. எல்லாமே என்ன நடக்குது? இந்த கண்ணு பார்க்குது, என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்குது, ஏதோ எதையாவது பார்க்கணும்னு நினைக்குது. இந்த சரீரம் கேட்குது என்ன, அப்போ தான் இந்த சரீரம் போனால் தான் உடம்பே பலன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சரீரம் உள்ளே போனதுனால உடம்பே பலன்லாம் போயிடும். தே ஃபீல் வெரி வீக். இன்றைக்கி சாராயம் குடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், குடிச்சோன்னா கெத்தாக தெரியும், தெம்பாக தெரியும், ரோட்டில் ஆகும்னு கத்திட்டு கிடப்பாங்க. ஒரு காலம் வரும் எங்கே போய் படுத்துக்கிறதும்னே தெரியாது. தன் நிலை மறந்து தான் படுத்துக்கு இடம் தெரியாமல் படுத்து தன்னுடைய அடையாளத்தை இழந்து எப்படி வாழ வேண்டிய ஆளு தன்னுடைய அடையாளத்தை மொத்தமாக இழந்து கிடப்பாங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னா, தன் சரீரத்தை இன்னொன்றுக்கு அடிமையாக ஒப்புப்படுத்துவதுனால. கர்த்தர் சொல்றாரு, இந்த சரீரம் உனக்கு சொந்தம் இல்லப்பா, உனக்கு சொந்தமாக அவங்க இஷ்டத்தை யூஸ் பண்ணலாம். நான் இந்த சரீரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதுக்குள்ள நான் வந்து வாழ்றதுக்காக. அதுக்காக சரீரம் கரமானது, உங்கள் சரீரமானது சொல்லுங்க, உங்கள் சரீரமானது. அதுக்காக இப்படி நடக்கிறாங்க, இப்படி செய்யறாங்கன்னா அவங்கள திட்டிட்டு இருக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு தேவை நீ யாருங்கிற அறிவு, ஒரு சரீரம் எதுக்குன்னு அறிவு, உனக்குள்ள யார் வாழ்றாங்கிற அறிவு. இதெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டா எனக்குள்ள வாழ்ற தேவனுக்கு விரோதமா எனக்கு பாவம் செய்வது எப்படின்னு யோசிச்ச மாதிரி யோசிப்பாங்க. நீங்களா இருந்தாலும் வாலிப பிள்ளைங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே. கடவுள் எனக்குள்ள வாழ்றாரு, இந்த சரீரமானது கடவுள் வாழ்ற ஆலயம் ஆயிட்டு, இந்த ஆலயத்தை நான் எப்படி தீட்டுப்படுத்தக்கூடும், நான் தீட்டுப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, ஆவியார் உள்ள இருந்து பலனை கொடுப்பார். ஆவியார் உள்ள இருந்து ஏன் உள்ள இருந்து பலன் கொடுக்குறாரு? இவங்க ஜெயிக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா அவர் இந்த சரீரத்தில் வாழ்ந்துள்ளவராக இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவங்களுடைய ஒரே பாக்கியம் என்னன்னா, ஆவியானவர் அன்னைக்கு வந்து உள்ள வந்து தங்க ஆரம்பிச்சார், உள்ள வாழ ஆரம்பிச்சிடறாரு. நம்மளால முடியலன்னு சொல்றத நம்மளை வச்சே செய்யறதுக்கு அவர் பலன் கொடுக்குறாரு. ஆனா என்ன எப்படி கொடுக்கணுமா? அவனை வந்து சிலமாயம் அல்ல, கட்டாயம் அல்ல. இப்படி எப்படி இருக்குன்னா, ஓனர் அவர் தான், நானே விரும்பினா தான் அவர்கிட்ட கொடுக்க முடியும். காசு கடன் வாங்கிட்டே தான், நானே விரும்பினா தான் கடனை திரும்ப தருவேன். அவன் என்ன வேணா திட்டட்டும், என்ன வேணா பண்ணட்டும், பின்னாடி என் பின்னாடி அலையட்டும், நான் கொடுக்கணும்னு நினச்சா தான் கொடுப்பேன். நீ என்ன வந்து டெய்லி வந்து வீட்டில் கதை தட்டிட்டு இருக்கிற, இந்த வேலையை வச்சுட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேம்மா. காசை கொடுத்தவன் முன்ன எப்படி தெரியுமா? பைபிள் படி கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமை என்ன, அது முன்னாடி. இப்போ எப்படி தெரியுமா? அப்படியே உள்டா, நாடு விட்டு போச்சு. கடனை கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமை. அப்பா தயவுசெய்து கூடி, எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, பிள்ளை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் இப்படி சொல்லி வாங்க வேண்டியதா மாறி போகுது. ஏன்னா இப்போ எல்லாருமே மனநிலை மாறி போச்சு. இங்கே யோசிக்கல, கர்த்தர் உடம்பு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, இது என்னுடைய ஆலயம்னு சொல்லிட்டாரு, அது உங்கள் பொசிஷன் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நல்லதுக்கு பயன்படுத்தணும்னாலும் விசனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை, அவனவன் விருப்பத்தின்படியே செய்யலாம். தடைப்படுறதே இல்லை. ஆதாமு பாவம் செய்ய போனால் கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்தலை. ஏன் நிறுத்தலை? இந்த கேள்வி கேட்பாங்க எல்லாரும், நிறைய இடங்களை கேட்பாங்க. ஏங்க சும்மா ஒரு மரத்தை வைப்பாரான், அந்த மரத்தை போய் சாப்பிட போவானா? அவரை தேவன் தானே, சாப்பிடுவான்னு தெரியுமா இல்லையா? ஏன் அவனுக்கு நிப்பாட்டல? அவனை நிப்பாட்டின்னு இவ்வளோ பிரச்சனையே கிடையாதுல்ல. நீங்கள் வந்து என்கிட்ட பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு ஏசு விசுவாசின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுல்ல. அன்னைக்கு தேவன் பண்ண தப்பு தான் நீங்கள் வந்து பைபிளை தூக்கி ஏன் பண்ணாலும் சுற்றிட்டு அலையிற. இயேசு ஏற்றுக்கணும். உங்கள் கடவுள் தப்பு பண்ணுவார், ஒருத்தன் தப்பு பண்ண விட்டுருவார், அவன் தப்பு பண்ணதுக்கு நான் வந்து மாட்டிக்கணும் உங்கள்கிட்ட, என் நேரத்தை நீ வேஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுவாங்க. ஏங்க அவர் தடுக்கலை? ஏன் தடுக்கலைன்னா, அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே
எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க கடமை. அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த வரைக்குமே தேவன் அவனுக்கு தேவனா இருந்தான். அந்த பழத்தை மரத்தின் கனியை புசிக்கல, நான் புசிக்க மாட்டேன், என் கர்த்தர் புசிக்க வேணாம்னு சொல்லியிருக்கான், அதை கீழ்ப்படுகிற வரைக்குமே தேவன் அவனுக்கு தேவனா இருந்தான். எப்ப தேவன் அவனுக்கு தேவனா இல்லாம போயிட்டான்னு சொன்னா இன்னொருத்தவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் தேவன் அவனுக்கு தேவனா இருந்தான். பிசாசுக்கு அவன் கீழ்ப்படிந்த பின்பாக இந்த உலகத்துக்கு அவன் வேண்டாம், பிசாசு அவனுக்கு தேவனா தான் இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க யாருக்கு அல்லது எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு தேவனா இருக்கு. திரும்ப சொல்றேன், நீங்க எதுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, எதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கடவுள் போல ஆயிடும். அப்ப சுவிசேஷம் ஏன் தேவைப்படுது? அப்பா உன்னை மீட்டு எடுத்துட்டாரு, உனக்கு மீட்டின் வேலையை சிலுவையில் முடிச்சிட்டாரு. ஏதோ ஆதாம் பண்ண தப்புக்கு நீ கஷ்டப்பட வேண்டிய கிடையாது. ஆதாமுடைய பாவத்தை அவர் இயேசு சுமந்து தீர்த்துட்டார். இன்னைக்கு நீ விசுவாசித்தாலும் இன்னிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளையா மாறி எல்லாம் கர்த்தருக்காக நீ வாழ முடியும். நீ தோத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய சரீர ரீதியாக, மன ரீதியாக, வாழ்விதல் ரீதியாக ஒருவேளை நீ தோத்துக்கிட்டே இருந்தாலும் நீ தோக்க வேண்டிய ஆளே கிடையாது, ஜெயிக்க வேண்டிய ஆளு. உங்க பிள்ளைகளும் மட்டும் இல்ல, நமக்கு சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பற்றி மெயினாக பேசிட்டு பிள்ளைகளும் சேர்த்துக்கிறோம். நீங்க பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க தோற்று இருக்கிற பார்க்கும்போது இவன் ஜெயிக்க வழியே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஜெயிக்கவே பிறந்தவங்க, சொல்லுங்க, ஜெயிக்கவே பிறந்தவங்க. ஆனால் சேவை இல்லாமல் ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு ஜெயிக்க தெரியாம இருக்காங்க. எங்க ஜெயிக்கிறதுக்கு வழியை தான் கற்றுக் கொடுக்கணும். நீ யாரு, நான் சொல்றேங்க, நீங்க யாருன்னு அடையாளத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, இந்த லயன் கிங்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. லயன் கிங்னு ஒரு படம். அது வந்து ஒரு சிங்கக்குட்டி சிங்கக்கூட்டத்திலிருந்து தொலைஞ்சு போய் பன்னி கூட்டத்தோட வாழ ஆரம்பிச்சிடும். ஒரு சிங்கக்குட்டி. அந்த சிங்கக்குட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் பன்னியில ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சிங்கக்குட்டி பன்னி கூட்டத்தோட போய் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த சிங்கக்குட்டிக்கு என்னதான் வளர வளர்னா இந்த பன்னிக்குட்டியோட நானும் ஒரு பன்னிக்குட்டின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு தெரியல தான் காட்டுக்கே ராஜான்னு. சேத்துல வளரல, சேத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பன்னிக்குட்டியோட நானும் ஒண்ணுன்னு அது மனசில் நினைக்கிற மாதிரி அது வாழ்க்கை முறை ஆகி போச்சு. ஏன்னா எடுத்து வளர்த்தது பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டி தான் தெரியும், பண்ணி தான் தெரியும். இப்ப என்ன தெரியல, நான் வந்து ஒரு சிங்கம், நான் ராஜா, சிங்க கூட்டத்தினுடைய காட்டுக்கே ராஜா அப்படின்னு அதுக்கு தெரியவே இல்லை. நிறைய சமயங்கள்ல நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்க கணவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் கூட என்ன தெரியுதுன்னா நான் ஒரு சிங்கம்னு தெரியுதே இல்லை. அதனால தான் அசிங்கமாக சில சமயம் வாழ வேண்டியது, அசிங்கமான வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறது ஆயிப்போகுது. ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லணும், நீ சிங்கம்பா, நீ சிங்கம், இப்படி வாழ வேண்டிய ஆளே கிடையாது, இப்படி இருக்கணும்னு நீ அழைக்கவே படலை, நீ உண்டாக்கவே படலை. இங்க என்ன சொல்றாரு, உங்க சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிறீங்க. இந்த உடம்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. உங்களை தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயம், அது ஒரு கோயில். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியலாம். அப்படின்னா என் உடம்பு தான், ஆனால் நான் இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் கிடையாது, இது எனக்கு தேவன் கொடுத்தது. இப்போ நான் என்ன பண்ணணும், ஆண்டவரே, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறபடி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி என் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன். இதுவே நான் செய்கிற புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டார். கர்த்தருக்குன்னு நீங்க அர்ப்பணிக்கிறீங்கன்னா, வாலிப பிள்ளைகளும் சரி, பெரியவங்களும் சிறியவங்களும் சரி, கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள படியாக ஒப்பு கொடுப்பது தான் புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா என் உடம்பு, என் பணம், என் சட்டை, என் வேஷ்டி, என் பேண்ட்டு, என் சுடிதாரு, இல்லை என் செலவு என்னோட பண்ணுவேன், நான் கிழிப்பேன், தச்சுக்குவேன், போட்டுக்குவேன். மன்னிக்கணும், நீங்க வரும்போது ஒண்ணுமெல்லாம் இல்லை சொல்லுங்க. வரும்போது அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது ஒன்றும் இல்லாமல் தானே வந்தோம். அம்மாவுக்கு தான் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு நாள் சம்பாதிக்கலாம், படிச்சிருக்கலாம், திறமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எல்லாருக்கும் நம்ம எப்படி வந்தோம்னு மறக்கவே. இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் வரைக்கும் எனக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்க அப்போ நான் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறேன். அதான் சொல்ல, தேவனுக்கு உரியவளாகிய
நீங்கள் உங்கள் நலன் அறிவீர்களா? இன்ப வசனம் ரொம்ப அருமையாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கொல்லப்பட்டா கொள்வது கிடையாது. கொள்வதுன்னு சொன்னால் விலைக்கு வாங்குவது. பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே. என்ன பணம் கொடுத்து வாங்கினாரு? விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கியிருக்கிறாரே. விலைக்கு வாங்கியிருக்கிறார். தேவனுக்கு உடையவைகளாகிய என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். அப்படின்னா என்ன சொல்லிட்டாரு? ஆவி தேவன் உங்களுக்கு தந்தது, சரீரம் தேவனால் படைக்கப்பட்டது. அப்ப சரீரத்துக்கு நீங்க சொந்தம் இல்ல, ஆவிக்கு சொந்தம் கிடையாது. உண்மைதானே? நான் பத்த பிள்ளை சொல்றதுக்கு நல்லா இருக்கும், டைலாக் அருமையா இருக்கும். நான் பத்த பிள்ளை. கத்தனை சொல்றதுன்னா நீங்க பெத்த பிள்ளை கிடையாது, எனக்காக வளர்த்து கொடுன்னு கூட பிள்ளையை கொடுத்துருக்கேன். நீ ஜஸ்ட் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். எனக்காக பிள்ளைய வளர்த்து கொடுன்னு கத்த கொடுத்துருக்கிறார். என் பிள்ளை எப்படி கட்டுப்போது? பிள்ளைகளை ரெப்டி ஆக்கிடக்கூடாது. அப்படின்னா என் பிள்ளை டென்ஷன் ஆயிருந்தீங்க. ஆனால் உங்க பிள்ளை ஆனீங்கன்னா உங்க மனசு சமாதானம் வந்து கத்தல் பார்த்துக்குவாரு, தைரியம் வரும். ஆமீன் சொல்லுங்களேன். என் பிள்ளை நீங்க சொல்ற வரைக்கும் பிரச்சனை உங்க பிரச்சனை. இது கடவுளுடைய பிள்ளை, இது நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளைட்டு வர. இந்த பிள்ளை ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையா மாறுறது உடைய சித்தம். அதுக்கு நான் என் மன விருப்பப்பட்டு என் பிள்ளைய உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைய நீங்க உருவாக்குங்க. என் பிள்ளை என்னவா இருக்கணும்னு எனக்கு கொடுத்தீங்களோ அந்த பிள்ளைய அதுவாகவே நீங்க உருவாக்குங்க. இன்னைக்கு என் பிள்ளை இருக்க நிலைமையை நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கையை நிலைவாக்க மாட்டேன். நான் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து என்னை எப்படி தூக்கி எடுத்தீங்களோ அதை விட மேலா என் பிள்ளைய தூக்கி எடுத்து அழகுபடுத்த வேண்டவரே அப்படின்னு நீங்க அர்ப்பணிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா தேவனுக்கு உரியவளாகிய அவருடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவர்கள் என்ன பண்ணணும்? உண்மை கனப்படுத்தணும். Honor God through your spirit and your body. எப்போ என் உடம்புன்னு யோசிக்கிறாங்களோ தப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஐயோ இது கத்தோடையதாச்சு. ஒரு இடத்துல இரவல் வாங்கின பொருள்னா திரும்பி கொடுக்குற வரைக்கும் எப்படி இருக்கும்? ஐயோ உடச்சிடக்கூடாது, இது ஆகிப்போச்சு, நம்ம தலையில் கட்டியிருப்பாங்க. நம்ம தேவையில்லாம செலவு பண்ண பயம் இருக்குல்ல. ஏன் அந்த பயம் வருது? இது நம்முடைய பொருள் இல்லை. இப்போ இப்படி யோசிங்க. இந்த பொருள் என் பிள்ளைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ அம்மா பிள்ளை. அம்மா பிள்ளைன்னா என்ன வேணா இப்படி நடக்கலாம். இது கடவுளுடைய பிள்ளைன்னா கடவுளுக்கு பயம். என் பிள்ளை சொல்ற வரைக்கும் நம்ம மேலே மட்டும்தான் ஒரு பயம் இருக்காது. அப்புறம் பசங்க வளர்றாங்க பார்த்துக்கோங்க. முன்ன சின்னதாக இருக்க வரைக்கும் சொன்ன விஷயம் நடத்திட்டு இருப்பீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எத்தனை தடவை சொல்றது இருந்தீங்க. அதுக்கப்புறம் வளர்ந்துடும். அதுக்கு மேலே போயாச்சுன்னா நான் சொல்றது நீ கேளுமா, இப்படி கீழே பார்த்துருக்கு. நான் சொல்றேன் நீ கேளுமா, ஒய்ஸ்டர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. அவங்க நீங்கள் அப்படி அண்ணாந்து பார்த்து பேசணும். நீங்கள் இப்படி பேசுகிற வரைக்கும் தான் பேச முடியும். அந்த மாதிரிலாம் அப்படி வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோம். இப்போ உன் உடம்பு கிடையாது. இந்த ஒன்று ஆராதிகத்தை எடுத்து இந்த 2 வருஷத்தை வாய்ச்சி காமிச்சு, தம்பி அம்மா ஆண்டவருடைய பிள்ளை நீ, இந்த உடம்பு உனக்கு சொந்தம் கிடையாது, இந்த ஆதிக்கம் உனக்கு சொந்தம் கிடையாது. 2 கத்தரை கொடுத்து இது இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. பார்த்துக்கோ. இது நான் பெற்றேன் தான். ஆனால் அதனோட ஒரிஜினல் ஓனர் எங்கள் அப்பா அம்மாவும் கிடையாது, நானும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. பரலோக பிதா அவர் தான் சொந்தக்காரரு. அவருக்கு பிரியமாக இந்த சரீரத்தை பயன்படுத்து. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கையில் கொடு. இந்த உலகம் பரவி கிடக்கு பாவத்தினால. உள்ள போனாலே பாவத்தை கடக்காம போகவே முடியாது. பாவத்தை கடக்காம சந்திக்காம இந்த ஸ்ட்ரீட்டை கூட நீங்க கிராஸ் பண்ண முடியாது. 100 மீட்டர் போக முடியாது. அதுதான் உலகம். அந்த உலகத்துல கரை திரையற்றவளாய் வாழணும்னா மனம் புதிதாகணும். நான் யாரு முதல்ல என்ன சொல்லணும்னா நான் யாருங்கிற அடையாளத்தை நமக்குள்ள மெருகேற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியும். இல்லைன்னா நான் யாருன்னே தெரியலன்னா நான் என் இஷ்டத்துக்கு வாழணும். உண்மை தானே? என் உடம்பு நான் என்னோட பண்ணுவேன், நான் என்னோட பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ட்ரெயினில் போவாங்க, அந்த கம்பியில் தொங்கிட்டு வெளியே தூங்கிட்டு தலையை அப்படி இப்படி கட்டிட்டு பைக் எடுப்பாங்க, இப்படி 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 போவாங்க. யார் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருப்பாங்க? யார் அவார்டு கொடுக்கணும்னு போறீங்க? ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா, நேரில் போய்
பிடிச்சிருக்கு பாரு போய் சொல்கிறதுக்கு இருந்தால் பரவாயில்ல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல கர்த்தருடைய குடும்பமாக இருக்குது, கர்த்தருக்குள்ள வளர குடும்பமாக இருக்குன்றது வேற கதை. சர்க்கஸ் எல்லாம் காட்டினா மட்டும் ஒரு பிள்ளைக்கு வந்து விரும்பி வந்துடணும்னு நினச்சி வர்றாங்களா? இல்லை பார்க்குறவனா நான் ஹீரோ மாதிரி பார்க்கணும்னு நினச்சிருக்கா வண்டி ஓட்டுறாங்களா? இது பொம்பளை பிள்ளைங்களும் அதான் விதிவிலக்காங்க, பசங்களை மட்டும் சொல்கிறதில்ல. எத்தனை முறை ஓய்விட காமிச்சிருக்கேன் வண்டியில் போகும்போது எனக்கு அப்படி கட் பண்ணிட்டு போவாங்க பக்காவாக. ஆனால் நல்லா ஓட்டுறாங்க. முன்னாடி லேடிஸ் போனால் நம்ம தான் பத்திரமா ஓட்டிட்டு போகணும். நம்ம உயிருக்கு நம்ம உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா நல்லா ஓட்டுற மாதிரி தெரியும், எப்போ பிரேக் அடிப்பாங்கன்னு தெரியும். ஏன் அடிச்சாங்கன்னு தெரியும். ரோடு ஒன்றும் இருக்காது, பிரேக் அடிப்பாங்க, படாமல் அடிப்பாங்க. பின்னாடி போனீங்கன்னா பார்த்து போகணும். அவங்க நல்லா ஓட்டுவாங்க, ஆனால் எங்கே எதை எப்படி செய்யணும்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. ரைட்டில் போகாமல் லெஃப்ட்டில் போகிறோமா, இண்டிகேட்டர் போடணுமா, கை காட்டணுமா, ரைட்டாக டக்குன்னு போய் கட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அப்படி கான்சியஸாக யோசிச்சு ஓட்டுறது இல்லை. ஆனால் சிலர் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக ஓட்டுவாங்க. கரெக்டாக இண்டிகேட்டர் போடுவாங்க, இல்லை கையை காட்டுவாங்க. ஆனால் கையை காட்டி என்ன பண்ணுவோம், இல்லை ஃபீமேல்ஸும் ஓட்டுற மாதிரி நான் பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் இண்டிகேட்டர் போடுவோம், இண்டிகேட்டர் போட்டு போவோம். ஏன் அப்படி? பசங்களை பாருங்கள், நேராக தான் ஓட்ட தெரியும். எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு புரியல. நானும் சில பசங்களை கூப்பிட்டு கேட்டுருக்கேன், அதை ஃபோனை இப்படி இடுக்கிட்டு ஓட்டணும், அப்போ தான் அவங்க ஓட்ட மாதிரியே இருக்கும். எப்பா நின்று பேசுகிறாச்சா? நான் கூட நிறைய பேர் போகிறோம், நீ ஃபோனில் கவனிச்சுட்டு மற்றவங்க சொல்லி விட்டுறாத எங்கேயாவது. நாங்கள் நீயா போ, நீ சந்தோஷமாக எப்படி வேணுமோ உட்காரு, போவோம், வந்து நின்று. நாங்கள் சுற்றி உங்கள் பின்னாடி வர்றோம், எங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நின்று பேசிட்டு போ. இல்லை ஒரு ஹெட்ஃபோனை போட்டு பேசிட்டு போகிறாச்சா? அட்லீஸ்ட் கொஞ்சம் காதலுக்கு ஹெட்ஃபோனா இப்படி இடுக்கிட்டு இருக்க மாட்டேன், நேராவது பார்த்து ஓட்டுவோம். சில சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்பையும் நீ என்ன சொல்ல வர்றது? நான் என் முட்டை அடிச்சானா உடல் பிரச்சனை பண்ணேன்னா இப்படி தான் பேச வருவாங்க இல்லையா? நம்ம அப்படி பண்ணுறோம், அது தப்புன்ற அந்த இதே கிடையாது. ஏன்னா அது நம்ம பழகி போச்சு. எப்படி பழகி போச்சு? நான் பண்ணுறது தப்புங்கிறே தெரியாத அளவுக்கு அவங்க பழகிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதில் என்ன பெரிய சக்ஸஸ் ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். அதே இது ஒரு விபத்து நடந்து ஏதாவது உயிர் போச்சுதான்னு வச்சுக்கோங்க, இல்லை கை கால் இழப்பு வந்துட்டு வீட்டில் பிள்ளை படுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெற்றோட நிலைமை யோசிங்க. அந்த பிள்ளையை பராமரிக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளையோடைய நிலைமை யோசிங்க. உட்காந்தா நின்னா எந்திரிச்சா முடியாதே, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுவேன். அதை பற்றி யோசிச்சாங்களா? இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறவங்க தான் ரோட்டில் சர்க்கஸ் காட்டிலாம் வண்டி ஓட்ட மாட்டாங்க. எப்படி ஓட்டுவாங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுவாங்க. எப்போ தெரியுமா? இந்த உடம்பு எனக்கு சொந்தம் கிடையாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சொந்தம் கிடையாது, இது என்னை கடவுள் படைத்திருக்கிறார், அந்த கடவுளுக்காக நான் ரொம்ப நாள் வாழணும். எந்த ஒரு மனுஷனும் மனுஷியோ நான் ரொம்ப நாள் கடவுளுக்காக வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் ப்ராப்பராக வாழ கற்றுக்கொள்வாங்க. அப்போ ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. ரொம்ப எளிமையாக சொல்லுவேன், அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஜாலி, அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜாலி வந்து நிரந்தரமான விஷயம் கிடையாது. அவங்களுடைய ஆட்டிடியூடையும் கெடுத்துரும், அவருடைய ஸ்தானத்தை குறைச்சி விட்டுரும். பார்க்குறவங்கலாம் உண்மையிலே சொல்கிறாங்க, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இவங்க வேகமாக போயிடுறாங்க. எத்தனை பேர் சாபம் விடுறாங்க தெரியுமா? பின்னாடியும் உண்மையிலே சொல்லலாம் இப்படியே அப்படியே சொல்கிறாங்க, அதை சாப போகிற இப்படியே பேசுவாங்க. ஏன் அப்படி? இதை அவர் விருப்பப்பட்டு செய்கிறார். நல்லா கவனிக்கணும், அவர் விருப்பப்பட்டு செய்கிறார். சில சமயம் பெண்களை பார்த்தீங்கன்னா, நான் போகிறேனே யாரும் நடுவில் குறுக்க வந்துட்டாங்கன்னா நானும் எனக்கு பாதிப்பு அவங்களுக்கு பாதிப்பாச்சு. அது பெண்களும் ஆண்களும் எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு மக்களாக கிறிஸ்துக்குள்ள ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா நாம் தான் இந்த உலகத்தில் இந்த உடம்பு எதுக்குன்னு தெரியும், இந்த ஆவி எதுக்குன்னு தெரியும், தெரிஞ்சு வாழணும். இங்கே தேவனுக்கு சொந்தமாக இருக்கிற சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்ன பண்ண கத்தரை கனம் பண்ணணும். கத்தரை நாங்கள் எப்படி ஹானர் பண்ணுறது? இதை செய்யன்றதை செய்யணும், செய்ய வேணாம்னு சொன்னால் செய்ய கூடாது. அப்போ தான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். என்ன ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த கற்றுக்கிட்ட விஷயத்தில் அடுத்த வாரத்தில் இந்த பகுதியில் இன்னொரு பகுதியை நான் தொடர போகிறேன். இதே கொடுக்குற விஷயத்தை பற்றி அவனவன் எப்படி இருக்கணுமா? விசனமாயமல்ல, கட்டாயமாயமல்ல, தன் தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவுள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். உங்கள் கையில் தான் கொடுத்துருக்குறார். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் கர்த்தர் கையில் கொடுக்கணுமா வேணாமா, கர்த்தருக்காக வாழணுமா வேணாமா, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறோமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணணும்.
இப்போ நான் டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கிறேன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. சொல்கிறேன், எனக்கு பொறுப்பு ஜாஸ்தி. எப்போ பொறுப்பு அதிகமாகிறதோ ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறாங்க வசனம், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கணக்கும் கேட்கப்படும். கிருபை, வரம், பணம், திறமை, தாளந்து எல்லாம் கொடுத்தேன். அதை வச்சு நீ என்ன பண்ண? அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னா நின்று யோசிக்க வேண்டிய காலம். ஜஸ்ட் லைக் ஐ எம் லிவிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக நீங்கள் அழைக்கப்படணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்குது. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஒரு ஃபேனுன்னா அது ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு லைட்டுன்னா ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு வாழ்க்காக்குன்னா அது ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ அசையாக இப்படி யூஸ்ஃபுல், இப்படி நமக்கு பயன்படக்கூடிய பொருள்களுக்கே இவ்வளோ நோக்கம் இருக்குன்னா, இந்த பொருள்களுக்கெல்லாம் மேலே நம்மளை எஜமானா வைத்திருக்கிறாரு, நம்ம மேலே எவ்வளோ பெரிய நோக்கம் இருக்கும். அது சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தேவன் பெரிய நோக்கத்தை வைத்து இந்த பூமியை படைத்திருக்கிறார். ஒரே கேள்வி தான், இன்னைக்கு உங்கள் டெய்லி எது சொன்ன இன்னைக்கு நான் தேவனுடைய நோக்கத்துக்காக வாழ்கிறேன்னா அதை நிதானித்து பார்த்தா என்ன ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கையில் ஒப்புக் கொடுங்க. தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள கர்த்தர் கையில் கொடுத்துட்டு நீங்கள் தப்பாக யூஸ் பண்ண மாட்டீங்க. தப்பாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதும், அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உருவாகும் போதும் உள்ளே இருக்கிற ஆவியான உங்களை நடத்தலாம். அது தவறு, இதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு விரோதமான விஷயம் உங்களை உணர்த்துவார். நீங்கள் சீர்படுத்திக் கொள்வீங்க. ஆமே. கர்த்தர் நல்ல தொடர்ந்து நாங்கள் வசனங்களை நாம் தியானிப்போம். God bless you.